1945 ஆண்டு காலகட்டம். அந்த இளைஞனின் கண்களில் விடுதலை வேட்கை காண தீப்பொறி. மறுபுறம் ஒடுக்கப்பட்டோர் கல்வி அறிவு பெற்று உயர்வடைய வேண்டும் என்ற எழுச்சி வெறி. ராணுவ வேலையை துறந்து முழு நேர போராளியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த இளைஞன், அவரது வேட்கை கனவு எல்லாமும் 33 வயதுகளில் வெட்டி சரிக்கப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் கலவரங்கள் ஏற்பட்டு 85 பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர். ஹிட்லர் மீசைக்காரனின் வியூகமும் லட்சியமும் என்ன? ராமநாதபுரத்தின் இரத்த வரலாறு இது. தியாகி இமானுவேல் சேகரன். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் செல்லூர் எனும் கிராமத்தில் பள்ளி ஆசிரியரான வேதநாயகம் ஞான சௌந்தரி தம்பதிக்கு மூத்த மகன். 1924 ஆண்டு அக்டோபர் 9 அந்த குழந்தை பிறக்கும் போது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே பெரும் எழுச்சியும் பிறந்திருந்த நேரம் அது. இமானுவேல் சேகரன் வளரும் பருவத்திலேயே இந்திய சுதந்திர தாகத்தோடு குரல் கொடுத்து வந்திருக்கிறார். தனது 18வது வயதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்து 3 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். அதன் விளைவாக பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு 1945 ஆண்டு ராணுவ வீரராக பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சேர்கிறார். அதில் 3 ஆண்டுகளும், சுதந்திர இந்திய ராணுவத்தில் 5 ஆண்டுகளும் தேசத்திற்காக அரும்பாடுபடுகிறார். பார்வையிலும் உடலிலும் மனதிலும் வெகுவாக வைரம் பாய்ந்த பலம் கொண்டவராக இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்காக இந்திய ராணுவத்தில் இருந்து வெளியேற வேண்டியிருந்தது. நான் சாதாரணமான மனிதன் அல்ல, இந்த மண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவன் என தன்னில் விதைத்து கொண்ட அவன் 1952 ஆண்டு ராணுவ பணியை துறந்து முழு நேர சமூக போராளியாக உருவாகிறார். ராஜாஜி ஏற்படுத்திய குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட சமூக பிள்ளைகளே பள்ளியை நோக்கி செல்லுங்கள் என போர்க்கொடி தூக்கினார். அனைத்து சமூகத்தினரும் மனிதன்தான், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். தீண்டாமை கொடுமை நடக்கும் பல பகுதிகளுக்கும் நேரில் சென்று போராட்டங்களை தொடுத்தார். அப்போதுதான் 1957 ஆண்டு காடமங்கலம் என்ற கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் காலமாக இடுகாட்டுக்கு அந்த உடலை எடுத்து செல்ல ஒரு சாராரால் பாதைக்கு தடை விதிக்கப்பட இரு தரப்பினரிடையே பிரச்சனை எழுகிறது. அப்போது அங்கு களம் கண்ட இமானுவேல் சேகரன் இப்பிரச்சனையை மாவட்ட ஆட்சித் தலைவர் வரை கொண்டு சென்று அந்த பாதை திறக்கப்படுகிறது. அதன் பிறகு லாவி என்ற கிராமத்தில் குடிக்க பயன்படுத்தக்கூடிய கிணற்றில் மலம் கலக்கப்பட்டதாக கலவரம் உருவாகிறது. கலவரத்தில் 42 பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர். அடுத்த நாள் பரமக்குடியில் பள்ளி ஒன்றில் பாரதியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு இரவு 9 மணிக்கு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது இமானுவேல் சேகரனை 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து விடுகிறது. 1957 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் 33 வயதில் இமானுவேல் சேகரன் ஒரு போராளியாக மண்ணில் ரத்தம் சொரிந்த நிலையில் கண்ணை மூடுகிறார். அவரது உடலை எடுத்துச் செல்வதற்கும் பாதை மூடப்படுகிறது. இதனால் மீண்டும் பெரும் கலவரம் ஏற்பட இருதரப்பிலும் 85 பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர். பலரும் கைது செய்யப்படுகிறார்கள். சாதி ஒழிப்பு களத்தில் வீரஞ்செறிந்த போராட்டத்தை முன்னெடுத்த தியாகி இமானுவேல் சேகரன் நூற்றாண்டை கடந்தும் தற்போதும் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அன்றாடம் நடக்கும்